சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம எல்லாரும் உதவி கேட்குறதுக்கு, நம்ம சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கு பயந்து, வெட்கப்பட்டு நிறைய நேரம் சுலபமாக முடிக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப கடினப்படுத்திக்கிறோம். கோபிநாத் ஒரு மேடை பேச்சில் தன்னோட பஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருப்பார். இந்த உதவி கேட்காம அவர் பட்ட கஷ்டத்தை. இந்த மாதிரி நான் பட்ட ஒரு கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலைக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும். சரி, ரேப்பிடோ, ஊபர், ஓலான்னு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல, வரவும் இல்லை. லிஃப்ட் கேட்குறதுக்கு கூச்சப்பட்டு, உதவி கேட்குறதுக்கு கூச்சப்பட்டு நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 15 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் சரி, தைரியத்தை உள்ளேருந்து கொண்டு வந்து கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்த ஒருத்தர்கிட்ட கேட்டேன். கேட்ட அடுத்த செகண்ட், வா தம்பி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி கூட்டு போய் நான் கேட்ட இடத்துல இறக்கி விட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறதுக்கு யார் என்ன நினச்சா என்ன, நம்மளுக்கு சில விஷயங்கள் சுலபமாகணும் அப்படின்னா பல பேர்த்தோட உதவி கண்டிப்பாக தேவை. ஸோ உதவி கேட்குறதுக்கோ உங்கள் சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கோ என்றைக்குமே பயப்படாதீங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.